நண்பர்களே, கடவுள் செவி அன்பர்கள் அறக்கட்டளையின் சார்பாக இன்றைய இறைபணி மருத்துவ நிதி உதவி. நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்டவங்க தான். எபினேசர் ஜோசப் இந்த சிறுவர்களுக்கு தான் இந்த மருத்துவ உதவி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எபினேசருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெமிலியர் ஜெய்ஜாண்டிக் ஃபார் சிமெண்டோமா இந்த ஒரு நோய் தாக்கத்தின் காரணம். அது எப்படின்னா, இது போல் பெரிய கட்டி வரும் வாய் உள்ளே. இந்த தாடை இருக்குங்கள, இந்த எலும்பு, முக எலும்பு, இதில் மட்டும்தான் இந்த நோய் கட்டியாக வளரும். வளர்ந்து வாய் வழியாக வெளியே வரும். அதை ட்ரீட்மெண்ட் இதில் உலகத்திலே மொத்தம் 55 பேருக்கு தான் இருக்குது. அதில் 55 இவரும், இப்போ 56 இவரும் இருக்காங்க இந்த நோய். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்மோர் சைல்டு ஹாஸ்பிட்டல் தான் அப்போது கவர்மெண்ட் சார்பாக தான் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துருக்குது. அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணிடுறாங்க, ஹாஸ்பிட்டலில் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பிக்கு இதே போல் கட்டி வெளியே முகமே விகாரமாக எடுந்து 5 வருஷம் முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணி இப்போ இந்த எலும்பில் எடுத்தாச்சு. இப்போ ஸ்டீல் தான் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறதுல ஒரு ஸ்டீல் மட்டும்தான், ஓகேங்களா. இப்போ ஒரு வயசு வளர ஸ்கின் எல்லாம் வெளியே அந்த பிளேட்டில் நல்லா தெரியுது. இப்போ பிளேட்டை மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கின் காரணம் இவருக்கும் அதே பிரச்சனை வந்துடுவோம். கீழே இருக்கிற தாடை எடுத்துட்டாங்க. இப்போ கட்டி வெளியே உங்களுக்கு பார்த்தா தெரியும், கட்டி ரொம்ப பெருசாக வெளியே வந்துடுச்சு. நாளைக்கு மறுபடியும் இவருக்கு ஆப்ரேஷன் ஒன்று லாஸ்ட் மந்த்தும் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போவும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இந்த கட்டி ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இவருக்கும் அந்த தகடு பிளேட் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அவருக்கும் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளால் மறுபடியும் ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. கடவுள் சேவை அன்பர்கள் அறக்கட்டளையிலிருந்து நம்ம நன்கொடையாளர்கள் கொடுத்திருந்த அன்னதான தொகையில் இருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்து பசங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு கொடுத்துட்றோம். இந்தாங்க, இது நீங்கள் ஆளுக்கு 100 ரூபா உங்களுக்கு வச்சுக்கணும், சரியா? கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம 2021 நினைக்கிறேன் நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் சார்பாவா? தேங்க்யூ. ராஜா ஒரு நண்பர் சார்பாக ஒரு 500 ரூபா கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி சொல்ல. கிட்டத்தட்ட ஒரு 5500 ரூபா காசு கொடுத்துருக்கோம். இந்த அற்புதமான அன்னதான என்னென்ன நீங்கள் கொடுக்குறீங்களா? ஓகே, ஐயாவும் 500 ரூபா கொடுத்தாரு. உங்கள் 2 பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10000 ரூபாய் கேட்டுருந்தாங்க. நம்மளால பெருசாக ஃபண்டு இல்லாதனால 5000 ரூபாய் தான் கொடுத்தோம். அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் பார்த்துட்டு ராஜா சாரும் ஐயாவும் ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி. மேலும் நமது இறைபணியானது தொடரும். மேலும் இந்த குழந்தைங்க சீக்கிரம் நல்லாயிட்டு நார்மலான வாழ்க்கைக்கு வரணும்னு எல்லா வல்ல கடவுளை வேண்டிப்போம். மேலும் நம்ம இறைபணி தொடரும். நன்றி.